வணக்கம் அன்பு நண்பர்களே. குளச்சல் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஆன்சி சோபா அவர்கள் இப்போ நம்மோடு இருக்காங்க. கேட்பதற்கும் பேசுவதற்கும் அவரிடம் நிறைய இருக்கிறது. அவரிடமே பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், அண்மையில் நான் கஞ்சிக்குழி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் சொந்த நிதியிலிருந்தே சற்றேறக்குரிய ஒரு 24 லட்சம் ரூபாய் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய புனரமைப்புக்கு மறுகட்டமைப்புக்கு ஒதுக்கியிருக்கீங்க. அண்மையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷே அதுக்காக உங்களை நேரில் அழைத்து ஒரு விருதெல்லாம் கொடுத்துருந்தார். அரசு பள்ளிகளுக்கு புத்துயிர் கொடுக்கணும், இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு நம்ம சமூக நீதி அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் உண்மையாகவே கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வசதியானவங்களுக்கு சிபிஎஸ்சி, அப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, அப்புறமா அரசு பள்ளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கல்விங்கிறது நம்முடைய அடிப்படை உரிமை மட்டுமல்லாது அது சேவையாக தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வியாபாரமாகிடுச்சு. இன்னைக்கு என்ன சூழலுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னுடைய பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுப்புனேன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து ஒரு நெருக்கடி. ஏதோ நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போனாதான் நம்ம பிள்ளை வந்து நல்லா படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் மேடம், நீங்கள் உங்கள் நிதியவே ஒரு 24 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு சராசரி மனநிலையிலேருந்து நான் யோசிச்சேன்னா 24 லட்சம் இருக்கிறவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்தலாம் தான் பிள்ளையே நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஊரோட பிள்ளைங்களை பற்றி யோசிச்சிருக்கீங்கல்ல, அந்த சிந்தனை இயல்பாகவே சின்ன வயதுலேருந்தே வருதா, அல்லது அரசியல் இயக்கங்கள் இதுக்கு வந்த பின்பு கற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து தமிழ் வழி கல்வி படித்தேன். ஓகே. அப்படி படிக்கும் பொழுது வந்து எனக்கு ஆங்கில வழி, நான் தமிழ் ஸ்ட்ரகிள் ஆகிறேன். என்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு ஆங்கிலம் கஷ்டமாக இருந்ததுனால நானும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆங்கில வழி கல்வி விட்டாதான் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்க பொறியியல் பட்டதாரி. ஆமா, எனக்கு அந்த சிந்தனை தான் இருந்தது. இந்த மாற்றத்தை எனக்குள்ள உருவாக்குனது வந்து என்னுடைய கணவர். அவங்க தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சாரை பத்தி சொல்லிருங்களேன் கொஞ்சம். சார் என்ன பண்றாங்க? இல்ல, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே சமூக சேவை வந்து முழுவதுமாக ஊறினவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி. நான் கூட அடிக்கடி சொல்வேன், காமராஜர் ஐயா மாதிரி நீங்க திருமணம் பண்ணாம இருந்தா இன்னும் சிறப்பா பண்ணுவீங்க, ஏன்னா இப்ப குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி. அப்போ எனக்கு வந்து இந்த புரிதல் என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்ம சமுதாயத்திற்கு ஒரு தவறான நமக்கு பணம் இருக்கு, நம்ம இன்டர்நேஷனல் ஸ்கூல் அனுப்பலாம், அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நெருக்கடியை கொடுக்குறோம், அங்க விட்டாதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தரம் உயரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, வசதி இல்லாதவங்க அந்த நெருக்கடிக்கு தள்ளப்படும் பொழுது முதல்ல இருந்தே அந்த பிள்ளைய தொடக்க கல்வி தொடக்க கல்விக்கு அனுப்பும் போதே அவங்க பொருளாதார சுமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த சுமையை நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஒரு வகையில நம்ம மனித வாழ்க்கையை பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்களும் தான் தீர்மானிக்கிற சூழலுக்குள்ள வந்துட்டோம். அந்த நேரத்தில் ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கை அப்படிங்கிற புரிதலோட இதை பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்படி இருக்கும்போது இந்த கஞ்சிக்குழி அரசு நடுநிலைப்பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுது. அதிகாரிகள் மூட வந்துட்டாங்க. அப்போ அதை தடுத்து நிறுத்துறோம். அப்போ அந்த சூழல் வரும்பொழுது என்ன சிந்திக்கிறோம்னா, இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் பொழுது அடித்தட்டு மக்கள் அங்க படிக்கிறவங்க சகல வசதியோட படிப்பாங்க. அப்ப எங்களுடைய ஆசை என்னன்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்ன வசதிகள் கிடைக்குதோ அதை இந்த அரசு பள்ளியில கிடைக்க வைக்கணும், அந்த தரத்துல இங்க கல்வியை கொடுக்கணுங்கிற. என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணுனீங்க மேடம் அந்த பள்ளிக்கூடத்துல? என்னெல்லாம் வசதிகள் இப்போ இருக்கு? முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 4 வகுப்பறைகள் தான் இருந்தது. அப்ப இருந்த இடத்துல நாங்க திரும்பவும் ஒரு 4 வகுப்பறைகள் வந்து கட்டி இருக்கிறோம். டைல்ஸ் வசதி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். எல்லா வகுப்பறைகள்லையும் ஃபேன் அந்த மாதிரி வசதிகள் கொண்டு வந்திருக்கோம். முக்கியமா பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கருவி எல்லா வகுப்பறையிலையும் பொருத்தி இருக்கிறோம். இப்படி வந்து மாணவர் சேர்க்கை விகிதத்துல இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? சேர்க்கை வீதம் மூடக்கூடிய நிலைமையில இருந்தப்போ 2 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. வெறும் 2 மாணவர்கள் பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னைக்கு சுமார் 80 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஓகே ஓகே. அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. எங்களுக்கு பேருந்து வசதி கிடையாது, அப்படி இருந்தும் 80 பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி. மேடம், இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் வந்து ஆன்சி சோபா அவர்களை பத்தி நான் சொல்லுகிறப்ப அறிமுக உரையிலே சொல்லணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பேரூராட்சிகளில் 6 கவுன்சிலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு. அதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் முதல் பெண் கவுன்சிலராக ரிசல்ட் அறிவிக்கப்பட்டவங்க நீங்கள் தான். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் குளச்சல் வேட்பாளரும் ஆயிட்டீங்க. இந்த தருணத்தையும் அந்த தருணத்தையும் ஒப்பிடுங்களேன். இல்லை, அப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா 10ஆம் வகுப்பு எல்லாம் படிக்கும்போது ரொம்ப படிப்பேன். ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது ஸ்டேட் லெவல்ல வரணும். அப்போ அந்த தொலைக்காட்சி பெட்டியில நம்ம பேர் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. உண்மையை சொல்லணும்னா அந்த தருணம் தான் மிகப்பெரிய சமுதாயத்துக்கான ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்த தருணம் கூட சொல்லலாம். அது வரைக்கும் உண்மை, என்னுடைய கணவர் முன்னால இருந்து செயல்படுவாங்க, நான் பின்னால செயல்பட்டேன். இப்போ நான் முன்னால நிக்கிறேன், அவங்க பின்னால இருக்காங்க. அப்படி குடும்பமாக நாங்க ஒரு சமுதாய சேவையை பண்ணிட்டு வரோம்.
கப்பியறை பேரூராட்சியில் நீங்கள் 1வது வார்டு கவுன்சிலராக இருந்தீங்க, நீங்கள் குளச்சல் வேட்பாளராக இருக்கீங்க. குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை நான் ஒரு பத்திரிகையாளராக களத்திலேருந்து பார்த்தவரை காங்கிரஸ் பாரம்பரியம் மிக்க தொகுதி. அங்கே யார் ஜெயிப்பாங்கங்கிறத காங்கிரஸ் கட்சி தான் முடிவெடுப்பாங்க. அவ்வளோ டஃப்பான ஒரு தொகுதி. அங்கே நாம் தமிழரால் என்ன மாற்றத்தை பண்ணிட முடியும்? என்ன நம்பிக்கையில் களமாடுறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. காங்கிரஸ் பாரம்பரியம் அப்படிங்கிற, ஏன்னா தொடர்ச்சியாக 20 வருஷமாக காங்கிரஸை சார்ந்தவங்க தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் போகும்போது புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மக்கள் காங்கிரஸ் கட்சியை விரும்பி வாக்கு செலுத்தல. அங்கே ஒரு போலரைசேஷன் இருக்கு. அதாவது பிஜேபி வந்துடும், அதனால காங்கிரஸுக்கு பாஜக எதிர்மன நிலையா, அந்த ஒரு மனநிலையை புகுத்துறாங்க. அதோட விளைவு தான் வாக்கு செலுத்துறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதும் கூட மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றப்படலை. முக்கியமாக நம்ம இந்த 4 வழி சாலை 20 ஆண்டுகளாக பணிகள் நடக்குது. நமக்கு வந்து அந்த அரசு வழிகாட்டு மதிப்பின்படி தான் தொகைகள் வந்து கொடுக்கப்படுது. அந்த இழப்பீடு கூட சரியாக மக்களுக்கு பெற்று நியாயமான முறையில் இல்லைங்க, நியாயமான முறையில் பெற்று தரல. சுமார் 13 பேரூராட்சிகளுக்கு மிக குறைந்த அந்த அரசு கைட்லைன் சொல்லுவாங்க இல்லை, அந்த மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு அது சரியா கிடைக்கல. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம வாணியகுடியில் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தருவோம்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ச்சியாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. காங்கிரஸை சார்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை. அதுக்கப்புறமா இந்த ஆழ்கடலில் காணாமல் போகக்கூடிய மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைப்போம்ங்கிறத எம்எல்ஏ தேர்தலாக இருக்கட்டும், எம்பி தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை. இப்படி மக்களுக்கு வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அப்படின்னாலும் இந்த ஒரு போலரைசேஷன் தான். இதில் நான் எப்படி களம் காண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 விதமாக. ஒன்று வந்து வளர்ச்சி பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய வார்டுக்குள்ள நான் அரசு பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன், அங்கன்வாடிக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, அதுக்கு வந்து தேசிய தர சான்றிதழ் இருக்கு. நீங்க செய்திருக்க உங்க வார்டுக்குள்ளே, உங்க பேரூராட்சி வார்டுக்குள்ளே. ஓகே. பாதுகாப்புக்காக ஒவ்வொரு சந்திப்புலையும் வந்து கண்காணிப்பு கருவிகள், இப்போ வரைக்கும் சுமார் 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி இருக்கிறேன். ஒரு சாதாரண பேரூராட்சியில் ஒரு வார்டுக்குள்ள எங்களுக்கு ஆசை என்னுடைய வார்டை வந்து உலகத்தரம் வாய்ந்த வார்டாக மாற்றணும்னு. அதுல என்னால முடிந்த பங்களிப்பு, எல்லாமே செய்ய முடியலனாலும் செஞ்சிருக்கிறேன். இதே போல குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒவ்வொரு பகுதியிலையும் மாற்றங்களை உருவாக்கணும். அரசின் உதவியோடும் தன்னார்வலர்கள் உதவியோடும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது வந்து வளர்ச்சி திட்டம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குல்ல, எல்லாருமே கணவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல சேமிக்கிற ஒரு குழுக்களா இருக்கு. அவங்களுக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாற்றணும். அந்த ஒரு ஆசை வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இதை தாண்டி அழிவு திட்டங்கள், இப்போ கப்பியறையில் பார்த்தீங்கன்னா 3 கல்குவாரிகள் இருந்தது. அதை நாங்கள் போராட்டங்கள் மூலமாகவும் தடுத்து நிறுத்தினோம், வழக்கும் தொடுத்தோம். இரணியல் மதுக்கடை உங்களுக்கு தெரியும், அங்கேயும் போராட்டமும் பண்ணியிருக்கிறோம், முடியாததை வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதுபோன்று நம்ம மக்கள் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நம்ம நிறைவேற்றுவோம். நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் வழக்கு தொடர்ந்தாவது அழிவு திட்டங்களை நம்ம தடுப்போம். தடுக்காமல் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் இப்போ இருக்கிறவங்க மாதிரி. மேடம், நீங்கள் பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. பாஜக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு. பாஜக ஜெயித்திடக்கூடாதுங்கிற அச்சத்தில் காங்கிரஸுக்கு ஓட்டு போகிறவங்க நாம் தமிழரை நோக்கி திரும்புகிற அளவுக்கு என்ன வலுவான விஷயங்கள் நம்ம வைக்க போகிறோம்? அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை எப்படி பெறதுக்கான வியூகங்கள் வச்சுருக்கீங்க மேடம்? முக்கியமாக இந்த வளர்ச்சி திட்டங்கள், அழிவு திட்டங்களை தடுப்போங்கிற, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீல பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க கடற்கரை பகுதிகளில். அதனால நிச்சயமாக கடற்கரை பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அணுக்கனிம சுரங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரையும் வரலனாலும் நமக்கு அதை எதிர்த்து ஒரு சட்டமன்ற தீர்மானமோ இல்லைன்னா வந்து அரசாணையோ வந்து பிறப்பிக்கப்படலை. அப்போ நம்ம இந்த உறுதியை கொடுக்குறோம். ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து எந்த அழிவு திட்டங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்குறேன். வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன பண்ணுவேங்கிற உறுதியை கொடுக்குறேன். அதை செய்தும் என்னுடைய வார்டில் வந்து காட்டியிருக்கிறேன். அப்படிங்கிற போது மக்கள் நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கணிசமான அளவுக்கு இருந்த நாம் தமிழர் கட்சி புதிய தலைமுறை வாக்காளர்களை ஈர்த்துட்டு வந்துச்சு. ஒரு 18 வயதில் ஆகக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு திமுக அதிமுக வேண்டாம்னு நினைக்கிற ஓட்டை வந்து நாம் தமிழர் ஈர்த்துட்டு வந்துச்சு. இன்றைக்கி விஜய் போன்றவர்கள் புதிய வரவாக வந்திருக்கிற சூழலில்
உங்கள் குளச்சல் மாதிரியான ஊர்களில் அந்த தாக்கத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன வகையான விஷயங்கள் செயல்படுறீங்க, அதை நீங்கள் உணர்றீங்களா, அங்கே தாக்கம் எப்படி இருக்கதா பார்க்குறீங்க? இல்லை, அந்த தாக்கம் இருக்குது. அதில் வந்து பாசிட்டிவும் நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய பேர் எதிர்மறையாக பேசினாலும் அதில் நான் பாசிட்டிவிட்டி அது பார்க்குறேன். என்ன பாசிட்டிவ்? என்ன அப்படின்னா, அரசியல்னா என்னன்னே தெரியாம அதுல வர்றதுக்கு ஆர்வமே இல்லாம ஒரு கூட்டம் இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் அவங்க அரசியலுக்கு வந்ததுனால உள்ள வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம இனி புரிதல் உண்டாக்கணும். அரசியல்னா என்ன, அது வந்து பஸ் ஸ்டாப்ல காத்திருக்கிற மாதிரி நீங்க பேசல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாப்ல காத்திருக்கிற மாதிரி அப்படிதான் விஜய் பின்னாடி ஒதுங்கி இருக்காங்க. பஸ் வந்தா ஏறிடுவாங்க, அந்த பஸ் தான் நாம் தமிழர் கட்சின்னு பாக்குறீங்களா? அந்த புரிதலை உருவாக்க முடியுமா அந்த தலைமுறை? முடியும். ஏன்னா அவங்க உள்ள வரும்போது நிச்சயமாக இன்னைக்கு அரசியல் புரிதல் இல்லாம உள்ள வந்தாலும் இனி அவங்க செயல்கள்ல இறங்கும் பொழுது அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அரசியல் கட்சினா என்ன, அதுக்கு கட்டாயமா ஒரு கொள்கை இருக்கணும், நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோட பயணிக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு இளைஞர்கள் தானே புரிய வைக்கும் போது நிச்சயமாக அவர்களுடைய பயணம் மாறி நாம் தமிழர் கட்சியில இணைவாங்க. மேடம், இப்போ மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள வரேன் மேடம். பெண்கள் சரிபாதி அளவுக்கு பெண்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் சீமானவர்கள் அரசியலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடே பாராளுமன்றத்தில் இப்போ தான் தீர்மானங்கள்லாம் போட்டு இன்னும் நடைமுறைக்கே வரல. ஆனால் சீமானவர்கள் 50% தன்னுடைய கட்சியில் 50% பெண்களுக்கு கொடுக்குறார். நீங்களும் ஒரு பெண் வேட்பாளர், கிட்டத்தட்ட குமரி மாவட்டத்திலே 6 பேரில் 3 பேர் பெண் வேட்பாளர், இரணியல் போராட்டம்லாம் ஈடுபட்டீங்க. ஒரு பெண்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டிய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க? அது சாத்தியமா? எல்லா பெண்களுக்கும் சாத்தியமாகுதான்? ஏன்னா நீங்களே இன்றைக்கி ஒரு 3 குழந்தைகளோட அம்மா. நீங்கள் என்னதான் நம்ம தீவிரமாக அரசியல் பேசினாலும், நாம் தமிழர் போன்ற அமைப்புகளில் இயங்கினாலும், நம்ம ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க, 3 குழந்தைகளுக்கு அம்மா. அது எப்படி அரசியலையும் ஒரு பொது வாழ்வையும் எப்படி தனிப்பட்ட வாழ்வையும் மேனேஜ் பண்ணுற விஷயத்தில் சிரமங்கள் இருக்கா? அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்தே நம்முடைய தமிழ் பெண்கள் மிகவும் வீரம் வாய்ந்த பெண்களாக இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. படித்து வேலைக்கு செல்வாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அரசியலுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள், பெண்களை மட்டும் இல்ல ஆண்களையுமே அரசியலுக்கு அனுப்பாத ஒரு குடும்ப சூழல் இருக்கு. இதுவும் நம்ம சமுதாயத்துல ஒரு புரிதலை உருவாக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அரசியல் நல்ல தலைவர்கள் எல்லாமே அரசியலை மையப்படுத்தி இருக்கும் பொழுது நல்ல தலைவர்கள் உருவாகணும். அதுல பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து ஆணுக்கு இணையாக பெண்கள் வர்றாங்களோ அப்போதான் சரியான ஒரு சமூக நீதியை நம்ம உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுடைய பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்பு, இதுல ஆண்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லல, ஆனாலும் அதை சரியாக வந்து பெண்களால புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறப்போ பெண்கள் அந்த களத்துல வரும்போது ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை அவங்க பண்ணுவாங்க, அது சிறப்பா இருக்கும். இதை தாண்டி பெண்கள் களத்துல நிக்கிறது கடினமானா கட்டாயமா வந்து குடும்பத்துடைய துணை இருக்கணும். இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்னா அவங்க மகிழ்ச்சியாக வெளியே வந்து களம் காண முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நம்ம முன்னால விடும்போது நம்ம மகிழ்ச்சியாக நம்ம நிக்க முடியுது. ஏன்னா குடும்பம் முக்கியம். நம்ம அதுல இருந்து தானே ஒரு குடும்பம் தான் ஒரு சமூகம். அப்படிங்கும்போது குடும்பத்துடைய மகிழ்ச்சியும் முக்கியம். அப்படிங்கும்போது குடும்பம் உறுதுணையா இருக்கணும். அந்த புரிதல் சமுதாயத்துக்கு வரணுங்கிற ஆசை இருக்கு. அதை என்ன சொல்றது, படித்து நீங்க மருத்துவர் ஆகுங்க, டீச்சர் ஆகுங்க, இல்லைன்னா வந்து ஒரு என்ஜினியர் ஆகுங்க, இந்த பேச்சை விட்டு நிச்சயமா அடுத்த தலைமுறை நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் மாறணும். மாறும் பொழுது இது சாத்தியமாக இருக்கும். மற்றபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் இரணியல் போராட்டத்தை மென்ஷன் பண்ணி கேட்டீங்க. அதில் நான் நிற்கும் பொழுது பின்னால நமக்கு அவ்வளோ ஆண்கள் துணையா நிற்கிறாங்க, நம்ம மிகப்பெரிய வலிமையா முன்னால நிற்கிறோம். அந்த மனநிலை ஆண்களுக்கும் உருவாகணும். ஒரு பெண்ணை முன்னிறுத்தி பின்னால நிற்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியில இத்தனை வேட்பாளர்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் களம் காண்கிறோம். மேடம், இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடிகர் விஜய் ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறார். களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க வேண்டியதே இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். ஒரு வகையில் பார்த்தா நாம் தமிழர் கட்சியெல்லாம் அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரா? இதெல்லாம் எப்படி புரியுறீங்க? கிரவுண்டில் மக்கள் எப்படி பார்க்குறாங்க மேடம்? நாம் தமிழர் கட்சியாக நீங்கள் வேட்பாளராக உள்ளே போகிறப்ப நீங்கள் நாம் தமிழர் கட்சியினரை தாண்டி வெகு மக்கள் கிட்ட உங்களுக்கான வரவேற்பு இருக்கா? அது எப்படி இருக்கு? அதை எப்படி உணர்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பாருங்க, எந்த திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும், எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்படிங்கிறப்போ எதிர்கட்சின்னு ஒருத்தங்க இருக்கிறதே தெரியாம ஆப்சன்ட்ல தான் இருக்காங்க. நாங்க தான் வலிமையான எதிர்கட்சியா இன்னைக்கே இருக்கிறோம். ஆனா ஒரு கூட்டணிக்குள்ளேயே போகாம நீங்க 8% ஓட்டு ஓகே, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறிட்டீங்க. கூட்டணிக்குள்ளேயே போகாம 234 வேட்பாளர்களும் கிடைக்கிறீங்க, களத்துக்கும் போறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. கூட்டணி இல்லாத ஒரு வெற்றி சாத்தியமா தமிழக அரசியல் சூழல்? நிச்சயமாக சாத்தியமாகும். உடனே கிடைக்கலனாலும் அது சாத்தியம்தான். நாங்கள் ஏன் கூட்டணியை விரும்பலை அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக நல்ல நோக்கத்தோடு அரசியலில் பயணித்தவங்க கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. உண்மைதானே? அதை நாங்கள் விரும்பலை. எங்களால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து செய்ய முடியலைன்னா கூட
நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாத அழிவு திட்டங்களை நிறைய தடுத்திருக்கிறோம். உங்களுக்கு 8 வழி சாலையாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இப்படி நிறைய அழிவு திட்டங்களை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அப்படிங்கும்போது நாங்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியாக பயணிக்கிறோம். மாற்றம் வந்து உடனே வரலனாலும் நிச்சயமாக மாற்றம் வரும். ஒரு நாளில் நாங்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவோம் அப்படிங்கிற, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2026லயே நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் களம் காண்கிறோம். இல்லை, விஜய் போன்றவர்கள் வந்திருக்கிற சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பலத்த சேதம் இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லட்டுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் அவங்க பின்னால போறாங்க. அந்த சினிமா போதையில போயிட்டு இருக்காங்க. தவறுன்னு சொல்லல. எல்லாருமே நீங்க, எனக்கு இதுல ஒரு விமர்சனம் இருக்கு. எல்லாருமே சினிமா முகம் சொல்றீங்க. சினிமா துறையில இருந்து வந்தவர் தானே? நீங்க கேட்கிற கேள்வி வந்து சரிதான். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போதே ஒரு பெரும் கூட்டத்தோட வர்றாங்க. அவங்க அந்த சினிமா பின்புலத்துல அவரை ஃபாலோ பண்ணி அந்த ரசிகர்களாக தான் உள்ள வர்றாங்க. ஆனால் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009 இந்த படுகொலை நடந்தப்போ தமிழர்களுக்காக இங்கே குரல் கொடுக்க யாரும் இல்லை. திராவிட தலைவர்கள் இருந்தாங்க, தமிழர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாதப்போ அண்ணன் வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்து ஒரு இயக்கமாக வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. அப்போ அந்த கொள்கை பிடிப்பிலையும் இந்த இன அழிவின் வேதனையிலும் அண்ணாவை பின்தொடர்ந்து வந்தவங்க தான் வந்து அதிகமே தவிர அண்ணாவோட சினிமா பின்னணியை பார்த்து பின்தொடர்ந்து வந்தவங்க நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. ஓகே, அந்த சினிமா துறையவே நீங்கள் 2 கூறுகளை அப்படி பிரித்து பார்க்குறீங்க. இப்போ 4 முனை போட்டி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக அணி, அதிமுக அணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா 4 முனை போட்டி உறுதியாயிருக்கு. இந்த 4 முனை போட்டி உங்கள் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறத நான் 2 முனையாக தான் பார்க்குறேன். ஒன்று வந்து திராவிடர்கள், இன்னொன்று தமிழ் தேசியம், 2க்கும் தான் போட்டி. இல்லை, தேசிய கட்சிகள் கோலோச்சக்கூடிய தொகுதியில் உங்கள் குளச்சல், நம்ம முதல்ல பேசுகிற பொழுதே சொன்னோம் 20 ஆண்டுகள் காங்கிரஸ் கையில் இருக்குது, பாஜகவும் அங்கே வலுவாக இருக்குது. அவர்களை நம்ம ரொம்ப குறைத்து மதிப்பிடுற மாதிரி இருக்காதா? இல்லை, சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளின் தோளில் ஏறி தான் வந்து குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போறாங்க. அப்படிங்கிறப்போ இருமுனை போட்டி தானே. உங்களுக்கு யாருக்கும் போட்டிங்கிறீங்க? அப்ப திராவிடர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி. அப்படிதான் பாக்குறீங்க இந்த களத்தை. அதுல உங்களுக்கு எது சாதகமா, மக்கள் எப்படி உங்களை ஆதரிப்பாங்கன்னு பாக்கல. இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிப்பாங்க, திராவிடர்களை ஆதரிக்கிறவங்க அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து மத ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய புரிதல், நம்ம இப்படி பிரிந்து இருக்கிற வரைக்கும் வரக்கூடிய எந்த அழிவு திட்டங்களையும் நம்ம தடுக்க முடியாது, நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியாது. அப்போ அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும், அழிவு திட்டங்களை தடுக்கணுங்கிறப்போ நம்ம வந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நிற்கணும். அந்த புரிதலை உருவாக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். ரொம்ப நன்றி மேடம், உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. தொடர்ந்து தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலங்கள் இருக்குது. முன்கூட்டியே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, களத்தில் களமாடிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நம்ம நிமிர்ந்து நெல் யூடியூப் சேனலில் ஆன்சி சோபா மேடம் அவர்களுடைய நேர்காணலை பேசணும். அவ்வப்போது நம்ம தேர்தலுக்கு நெருக்கத்தோடு நம்ம மேலும் பல நேர்காணல்களை அவரிடம் செய்யலாம். ரொம்ப நன்றி. நன்றி.